வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜடா முனீஸ்வரரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முனிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜடாமுனி பார்த்தீங்க அப்படின்னா, சப்த முனிகள்ல ஒண்ணு. சப்த முனிகள் அப்படின்னா சக்தி வாய்ந்த முனிகள்ல ஒண்ணு. இந்த ஜடாமுனீஸ்வரர், பால் முனீஸ்வரர், வால் முனீஸ்வரர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில முனீஸ்வரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சக்த முனீஸ்வரர்கள்ல ஒண்ணு. இந்த முனீஸ்வரர் உபாசனை பண்ணணும் அப்படின்னா, எது போல நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் முக்காலமும் குறி சொல்லலாம். இந்த முனி பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல இறங்கி ஆடி தான் குறி சொல்லும். 48 நாள் நீங்க பூஜை பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த 48 நாளுக்கு உள்ளாகவே உடல்ல இறங்கி ஆடி வந்தா குறி சொல்லும். அதே போல இந்த உபாசனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு 100க்கு 90% ஜடை விழுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த சித்தர்கள் ஒரு சில நபர்களுக்கு ஜடை விழுந்திருக்கும் பார்த்தீங்களா? அதே போல இந்த உபாசனை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பா 100க்கு 90% ஜடை விழுக வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த உபாசனையை பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தீட்டுக்காலங்கள் மாதாந்திர தீட்டுக்காலங்களா இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு பெண்களுக்கு வரும். அதனால பெண்கள் இந்த பூஜையை பண்ண முடியாது. அதனால ஆண்கள் மட்டும் முயற்சி பண்ணுங்க. இந்த முனீஸ்வரர் சித்தி ஆயிட்டாரு அப்படின்னா யார் இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்றாங்களோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உடப்பாஞ்சுக்கும். உடப்பாஞ்சுக்கிறது அப்படின்னா எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா கூடவே இருக்கும். இந்த உடப்பாஞ்சுக்கிறது அப்படின்றது இன்னொன்று ஒரு சில நபர்களுக்கு சந்தேகம் வரும். இந்த ஒரு சில நபர்களுக்கெல்லாம் எங்கேயாவது வெளியில தெருவு போறப்ப இந்த முனி இது போல கோளாறுகள்னால போறப்ப அது கிராஸ் பண்ணும்போது நம்ம போனோம் அப்படின்னா பிடிச்சிக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாந்திரிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடப்பாஞ்சுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அது போல நம்ம அது போற வழியில சரியா நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது போல நம்மளை பிடிச்சிக்குச்சு அப்படின்னா அந்த முனிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை தொந்தரவு பண்ணும். உடல் ரீதியாகவும் சரி இல்லை குடும்ப ரீதியாகவும் சரி கண்டிப்பா தொந்தரவுகள் பண்ணும். அதையும் இதையும் போட்டு ஒண்ணா குழப்பிக்கூடாது. அது வேற இது வேற. ஏன்னா ஒரு முனி ஒரு நபருக்கு ஏவலோ இல்லை இது போல போற வர இடத்துல பிடிச்சிக்குச்சு அப்படின்னாலும் சரி அதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரிப்படுத்துறது போல இருக்கு. நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவைலாம் சரியாகிற மாதிரி இருக்கு. முதல் தடவை பண்ணணும் அப்படின்னா சரியாகாம மறுபடியும் அடுத்த தடவை பண்றப்ப தான் சரியாகுது. அதே போல முனிகள் பார்த்தீங்க அப்படின்னாவே எனக்கு தெரிஞ்ச மட்டும் முக்காவாசி முனிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிவாத குணம் தான் இருக்குது. இப்ப நான் ஒரு மாந்திரிகரா இருக்க பட்சத்துல ஒரு நபருக்கு சரிப்படுத்தி விடுறேன் அப்படின்னா அங்க சரியாயிரும். திரும்ப என்னைய தொந்தரவு பண்ண வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா சரியா நம்மளோட தெய்வம் இல்லாத நேரமா பார்த்து தான் வரும். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட காளி எப்ப போகுதோ அப்போதைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள வர பார்க்கும். திரும்ப காளி அழைச்சோம் அப்படின்னா திரும்ப அது ஆனது நம்மளை விட்டு விலகிடும். இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க முதலாக என்னைக்கு பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்லபட்சம் ஏகாதேசி திதி வரக்கூடிய அந்த நேரத்துல தான் அந்த நாள்ல தான் முதலாக நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நான் கொடுத்துருக்கிறேன். காலையில 108 முறை, இரவு நேரத்துல 108 முறை. சூரியன் அஸ்தமிக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா 108 மந்திரம் உச்சரிக்கணும். அதே போல சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் 108 எண்ணிக்கை மந்திரம் உச்சரிக்கணும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 48 தினங்கள் பண்ணணும். அதே போல நீங்க எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ அதே இடத்துல தான் இந்த முனியானது ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கேயே இருந்துக்கும். அதனால பூஜை அறையில நீங்க எந்த இடத்துல பண்றீங்களோ அதை சரியா பார்த்து பண்ணுங்க. இப்ப நீங்க வீட்டு பூஜை அறையில பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல தான் இருந்து குறி பார்க்க முடியும். இந்த குறி ஆடி குறி சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இருந்து குறி சொல்ல முடியும். அதே போல கொஞ்சம் ஆள் வர போக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல பூஜை அறை கொஞ்சம் தனிப்பட்ட அறையில வச்சுக்கோங்க. கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காலப்போக்கு ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் உங்ககிட்ட குறி கேட்க வர வர அந்த இடம் கொஞ்சம் வசதியா இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா திரிசூலம் வச்சு வழிபடலாம். அதே போல முனீஸ்வரர் படம் வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா சிவன் படம் வச்சு வழிபடலாம். அதே போல லிங்கம் படம் வச்சு வழிபடலாம். இல்லைன்னா லிங்கம் ஒரு சிறிய அளவுல சிலை இது போல கூட வச்சு கூட வழிபடலாம். சிவலிங்கம் இருக்கு பார்த்தீங்களா? நான் அதைத்தான் சொன்னேன். அதை வச்சும் தாராளமா வழிபடலாம். இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா சைவ முறையிலும் பண்ணலாம், அசைவ முறையிலும் பண்ணலாம். சைவ முறைன்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவுள், பொரிகடலை ஏதாவது ஒரு பழம் வகைகள் வைங்க.
அதே போல் வந்து நறுமணமான பொருட்கள் வந்து வைங்க. ஜவ்வாது இது போல் பொருட்கள் வந்து வைங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து உடுத்திக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவி வஸ்திரம் வந்து உடுத்திக்கங்க. நீங்கள் உடுத்திக்கிறதுக்கு வந்து காவி வஸ்திரம் உடுத்திக்கணும். அதே போல் வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராட்சர மாலையை வந்து பயன்படுத்துங்க. அதே போல் வந்து அசைவ படையல் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோழி வந்து பலியிட்டு அதோட தலையும் ஈரலையும் வந்து சுட்டு வந்து வைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் வந்து சைவ படையலாகவே வந்து வைங்க. அது வந்து ரொம்ப வந்து சிறப்பாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரிசூலமோ இல்லை அப்படின்னா ஒரு முனீஸ்வரரோட படமோ வந்து வைக்கிறீங்க அப்படின்னா சைவ படையல் வந்து வைக்கலாம். அதே போல் வந்து அசைவ படையலும் வந்து வைக்கலாம். அதே போல் வந்து சிவலிங்கமோ இல்லை ஒரு சிவன் படமோ வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அசைவ படையல் வந்து போடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்து 48 நாள் மொத்தம் வந்து ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்து வந்து விரதம் இருந்தால் இந்த பூஜையை வந்து பண்ணணும். இந்த பூஜையில் வச்சிருக்கக்கூடிய படையலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்ணலாம். நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்ணலாம். அப்படி உங்களால் வந்து உண்ண முடியாத பட்சத்தில் வந்து நீர்நிலைகளில் கொண்டு போய் விட்டுருங்க. மற்றபடி யாருக்கு வந்து உண்ண வந்து கொடுக்க வேணாம். நீர்நிலையில் கொண்டு போய் விட்டுருங்க. அதே போல் வந்து இந்த 48 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுத்தபத்தமாக தான் இருக்கணும். அசைவ உணவுகள், மது இது போல் எந்த ஒரு தீய காரியங்களும் வந்து ஈடுபடக்கூடாது. இந்த 48 நாள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்பயும் போலவே வந்திருக்கலாம். அசைவ உணவுகள் இது போல் இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஏற்றுக்கலாம். இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விபூதி வாசனம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நறுமணமான வாசனம் வந்து வெடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சத்தங்கள் வந்து கேட்கலாம். இரவு வேளையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சத்தங்கள் வந்து கேட்கலாம். ஏதாவது குதிரை ஓடுவது போல சத்தம் இல்லை அப்படின்னா மறிக்குழுந்து இது போல் ஒரு சில சத்தங்கள் வந்து கேட்கலாம். அதே போல் வந்து இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மலர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா கதம்பம் பார்த்தீங்களா, கதம்பம் வந்து பயன்படுத்துங்க. இந்த 48 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனியானது சித்தியானதுக்கு அறிகுறியாக வந்து உடலில் இறங்கி ஆட ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 48 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் ஒரு 10 நாளில் வந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் இடையில வந்து நிறுத்திடாதீங்க. அந்த 48 நாளும் வந்து முழுமையாக வந்து முடிங்க. அதற்கு இடையில வந்து முடிச்சிடாதீங்க. இந்த 48 நாள் வந்து தொடர்ந்து வந்து முடிங்க. அதே போல் வந்து ஒரு சில நபர்களை வந்து தூங்கக்கூடிய நேரத்தில் வந்து ஏதாவது வந்து பயமுறுத்துறது, கெட்ட கெட்ட கனவுகள் இல்லை அப்படின்னா ஒரு சில முனிகள் வந்து அமுக்கிறது இது போல் விஷயங்களெல்லாம் வந்து பண்ணால் அதை கண்டெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. தாராளமாக இந்த பூஜையை வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க. சாம்பிராணி புகை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை ஏரியாவில் வந்து நிறைஞ்சு இருப்பது போல வந்து பார்த்துக்கங்க. அதே போல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு படமோ இல்லை ஒரு சிலையோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நேராக வந்து நீங்கள் வந்து அமரணும். இப்போ வந்து கிழக்கு திசையை நோக்கி வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நேராக தான் வந்து நீங்கள் வந்து அமரணும். அதற்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் வந்து அமரணும். மற்ற சைடில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அமரக்கூடாது. இந்த வீடியோ புரிதல் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அதே போல் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதை என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் அதை எழுதி கொஞ்சம் பெருசாக இது பண்ணுறது மாதிரி இருக்குது. நான் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன் நான். நன்றி, வணக்கம்.